உங்களோட கெரியர் க்ரோத்துக்காக ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு யார்கிட்டே சொல்லாதீங்க. அவங்க கண்ணு வைப்பாங்க கால் வைப்பாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களோட க்ரோத்துக்காக ஹார்ட் ஒர்க் இருக்கிறத விட்டுட்டு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசரத்தில் சில தப்பான டெசிஷன் எடுத்து ஒழுங்காக போயிட்டு இருக்க ப்ராக்ரஸை நீங்களே கெடுத்துருவீங்க. இதை நான் எங்கேயும் படித்தோ பார்த்தோ சொல்லலை, என்னோட அனுபவத்தில் தான் சொல்கிறேன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டே 6 ஆஃப் க்ளீன் பல்கிங். ஜிம்மில் இன்றைக்கி லெக் டேன்றதுனால காலையில் எழுந்திரிச்சது HIIT ட்ரைனிங்கோ வாக்கிங்கோ எதுவும் பண்ணல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கிளைண்ட் ஒர்க் பார்த்துட்டு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்றே என் பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கு நைட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுனால ஈவினிங்கே ஜிம்முக்கு போயிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்ட்னர் வராதனால ஜிம்மில் இன்றைக்கி சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான். லெக்கில் என்னோட ஃபேவரட் ஒர்க் அவுட்னா நான் இவனை தான் சொல்லுவேன். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இவனை போட்டுருங்க, ரிசல்ட் சும்மா நான் ஒரு வாரத்துக்கு 2 நாள் லெக் ட்ரெயின் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் சைக்கிளில் ஹெவி வெயிட் போட்டுட்டு செகண்ட் சைக்கிளுக்கு லைட் வெயிட்டில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மைண்ட் மசில் கனெக்ஷனில் போடுவேன். ஸோ க்ரோத் வெறித்தனமாக இருக்கும். இன்றைக்கி நான் லெக் அண்ட் கோர் மசில் தான் ட்ரெயின் பண்ணேன். என்னென்ன ஒர்க் அவுட் வித் செட்ஸ் அண்ட் ரெப்ஸோட கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மசில் பில்டிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டாலே எந்த ஒரு மசிலையும் மிச்சம் வைக்காமல் ட்ரெயின் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ன்றத மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இன்றைக்கி தான் செகண்ட் டே இப்படி ட்ரைபாட் வச்சு வீடியோ எடுக்கிறது. பட் நான் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. எப்போவும் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தயக்கம் பயம் எல்லாம் இருக்கும். ஒன்ஸ் எடுத்து வச்சா ஏறி போயிட்டே இருக்கலாம். இருந்து வந்ததும் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். என் பொண்டாட்டி இன்னைக்கு வந்து சரி நைட்டு வெளியே போகலாமான்னு கேட்டா. தாராளமாக போகலாமே, ஆனால் என்னோட ப்ரோட்டீன் ஷேக்கை நீ தான் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னேன். டக்குன்னு அவளே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டா. குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு ஒரு 8 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வழக்கம் போல் எல்லார் வீட்டையும் நடக்கிறதாங்க இங்கேயே நடந்துச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டா, என்னென்ன வாங்க போகிறோன்னு. ஆனால் அங்கே போனதும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத தவிர மற்ற எல்லா பொருளையும் வாங்கிட்டா. எனக்குமே அங்கே ஒரு பொருளை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே எல்லா பசங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சின்ன வயசில் விளையாடினது நாளைக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னன்னு. ஷாப்பிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கே நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் டின்னர் முடிச்சுட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்து தூங்கிட்டேன். டே 7 உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், குட் நைட்.